Hello friends, welcome to Bake and Taste. இன்னைக்கு நம்ம டே 7 ஆஃப் பேக்கிங் கிளாஸில் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோட ஒரு பிஸ்தா பென்டோ கேக் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் ஃபுட் கலர் அண்ட் பிஸ்தா ஃப்ளேவருமே இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக் அண்ட் டேஸ்ட் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். எல்லா கேக்கும் ரெடி பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மேலே இந்த மாதிரி சீவர் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு டின் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா பென்டோ கேக் டின்னே கிடைக்கும்னா, ஸோ அந்த டின் நம்ம எடுத்துக்கலாம். அந்த டின்னில் நான் ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ட்ரையான மிக்சிங் பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இது 3 நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 3 நல்லா கலந்து வர மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 கப் பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் பீட்டரை வந்து மேக்ஸிமம் ஸ்பீடில் போட்டு நல்ல எக்கு ஃப்ளஃபியாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்கு இந்த அளவுக்கு வந்து ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து கலர் மிஸ்டோட வைப்ரண்ட் க்ரீன் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபுட் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கலர் தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் போதும். நான் இதில் ஒரு 5 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பீட்டரை ஃபஸ்ட் ஸ்பீடில் போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், பீட்டர் நமக்கு வந்து தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் 3 பேட்சஸாக சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3rd பேட்சும் சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நான் வீட்லேயே எப்போயுமே நார்மல் மில்க் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, இது ஃப்ளேவர்டு பிஸ்தா ஃப்ளேவர்ன்றதுனால நான் வீட்டிலே ரெடி பண்ண பிஸ்தா மில்க் சேர்த்துக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா மில்க் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த பிஸ்தா மில்கோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சேர்த்துட்டு நல்லா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேட்டரி நல்லா ஃப்ளோவியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கல டின்னில் வந்து இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு டூத்பிக் வச்சு நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு 3 தடவை டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண அவனில் அதே 180 டிகிரிக்கு நான் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஓடிஜிலேருந்து எடுத்து வயர் ரேக்கில் கூல் பண்ண வச்சுருக்கேன். பாருங்கள், கேக் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது எவ்வளோ சாஃப்டாக வந்து கேக் இருக்குது. ப்ளஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்ச கலரும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் குவெரிஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட பேக் அண்ட் டேஸ்ட் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.